ஹாய். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா, நம்ம கேரளாவுக்கு போகிறோம். திருச்சியிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். சாமி சபரிமலைக்கு போகிறாங்க செவ்வாய்க்கிழமை. அதுக்காக அட்வான்ஸாக 2 நாள் முன்னாடியே போகிறோம். பஸ்ஸில் போகும்போது வெளியே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஏதோ போட்டிருந்தாங்க. இந்த ராட்டின் இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க பார்த்துட்டு எனக்கு அங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி போயிட்டு போய்க்கலான்னா போயிட்டு வர்றதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னா சரி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. அப்படியே பஸ்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இறங்கிட்டோம். நடந்து போயிட்டுருக்கோம். லக்கேஜ் எல்லாம் இருக்குது. தம்பியை வச்சுட்டு எல்லாம் நடக்க முடியல, பையை தூக்கிட்டு. இதுதான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே என்ட்ரன்ஸு பார்த்துக்கோங்க, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். அப்படியே நடந்து போயிட்டு பசங்க அப்படியே சிப்ஸு வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு கூட்டிகிட்டு வரோம். இல்லைன்னா அவங்கள அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அதனால் சிப்ஸ் பேக்கெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டே நடந்து வராங்க. எப்போவுமே லேட்டாக தான் ஊருக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டு சீக்கிரம் 1/2 முன்னாடியே என்னமோ அதிசயமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 தடவையாவது 2 பேரும் அடிச்சுக்குவாங்க சண்டை போட்டுக்கிட்டு. என் பசங்க ட்ரெயின் வந்துடுச்சு. அட்வான்ஸாக வந்துட்டோம். ரொம்ப நேரம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ தான் ட்ரெயின் வந்துச்சு. ஊருக்கு போகிறனால எல்லாருக்கும் ஜாலி தான். பசங்களுக்கு பொதுவாக திருச்சியில் இருக்கிறத விட கேரளாவில் கேலிக்கட்டில் இருக்கிறது தான் ரொம்ப இஷ்டம். எனக்குமே எங்கள் வீட்டுக்கு போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறனால கேரளாவுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பசங்க சாப்பிட்டுட்டாங்க. ட்ரெயினில் இவங்க அட்டகாசம் எப்போ தூங்குவாங்கன்னே தெரியல. அது வேறு ஒரு மைண்டு ஒரு சைடு இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு எடுத்து வச்சு படுத்துட்டோம். ஆனால் இவங்க எப்போ தூங்குவாங்கன்னு தெரியல. 3000 சொன்ன மாதிரி எனக்கு 3 பேரும் பாருங்கள். டைம் எத்தனை தெரியுமா? நாளைக்கு சொல்கிறேன். பாய், குட் நைட்.